சுதந்திரம், சாய்ஸ், ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் சாய்ஸ். நம்ம இருக்கிற சாய்ஸில் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஒன்று செலக்ட் பண்ணும்போது மற்றதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஏன் வந்து நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு லூப்பில் போயிட்டுருக்கோங்கிறத பார்த்தோம். பட் இப்போது நம்ம முடிவெடுக்க தெரியல, முடிவெடுக்க பழகணுங்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா எதுக்காக இந்த இதுனா முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே வந்து எப்படி அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆளுமை வந்து எங்கேருந்து வருதுன்னா, வேகமாக அண்டர் ப்ரெஷர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் வந்து அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டிஃபைன் ஆகுது. ஸோ இப்போ இந்த முடிவெடுக்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கிறத விட, டிசிஷனை பற்றி கற்றுக்கிறத விட, ரிஜெக்ஷனை பற்றி முதல்ல நம்ம கற்றுக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ரிஜெக்ட் பண்ண தெரிஞ்சு, ரிஜெக்ட் பண்ண புரிஞ்சு, ரிஜெக்ட் பண்ணுறதுல வந்து கம்ஃபர்டபுள் ஆகி, நாமளும் அதே மாதிரி மற்றவங்க நம்மளோட விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணும்பொழுது அதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கம்ஃபர்டபுள் ஆகி, அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிறோமோ அந்த அளவு இன்டெரக்டாக நம்மளுக்கு வந்து அந்தளவு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல், பட் இட்ஸ் ஹேப்பனிங் இன்டெரக்ட்லி, நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து வளரும்.